ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தன்னை தேடுவது தவம், தன்னுள் தேடுவது ஞானம் என்று சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? தவம் ஞானம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். தவம் இஸ் ஈக்குவல் டு வாட்? வாழ்க்கையில் வர்ற சுக துக்கங்களை ஒரே மாதிரி இது ஈக்குவல் பேலன்ஸோடு அக்செப்ட் பண்ணுற ஒரு வித்தை. உற்ற நோய் நோன்றல். அடுத்தது என்ன? உயிர்க்கு உருகன் செய்யாமல், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, இல்லைன்னா நம்மளால் யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்காமல் பார்த்துக்கிறது, அவ்வளோதான். இப்போ தவம்னு நீ தாடி விளக்க தேவையில்லை, காவி கட்டுன்னு கையில் வாத்து வாட்டர் குச்சி வெட்டுன்னு ஊர் ஊராக அலைய தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. என்ன வருதோ அதை ஃபேஸ் பண்ண, அவ்வளோதான். ஒரு நாள் முடிஞ்சால் நல்லது பாரு, நல்லது செய், இல்லைன்னா யாருக்கும் ஒரு நாள் எந்த கெட்டதும் வராத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டா அதுதான் தவம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு. அடுத்தது என்ன கேட்டாங்க? ஞானம். ஞானம் இஸ் வாட்? ஆதிசங்கரர் கேட்கிறார், ஞானம் குத அப்படிங்கிறது. ஞானம் என்றால் என்ன? இதுக்கு பதில் அவர் சொல்கிறது, அவருடைய கேள்வி பதில் நவரத்ன மணிமாலைன்னு பேர். பிரஸ்னாகர ரத்னாகரம் என்ற புத்தகத்தில் ஞானம் ஈஸிக்குவல் டு என்ற அர்த்தத்தில் சிவாய தேவ அப்படிங்கிற சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் நீ எதை அறிந்திருக்கிறாயோ வழிபடுகிறாயோ அதுதான் ஞானம் அப்படின்னு. ஞானம் குத ஈஸிக்குவல் டு சிவாய தேவம். அப்போ வாட் இஸ் சிவா? அன்பே சிவம் ஆவது அருகிலார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போ லவ் மேக்னிஃபைடு ஆர் லவ் பெர்சானிஃபைடு ஆர் லவ் ஃபுல்ஃபில்டு இஸ் லார்ட் சிவா. அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்போ அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் அப்படின்னு கம்பன் சொல்கிறான். அன்புன்னா என்னன்னு தேவர்களுக்கே தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டான். வாட் லவ் இஸ் ஈக்குவல் டு? லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். எந்த சுயநலமும் இல்லாத ஒரு மனோ திடம் இருக்கு இல்லையா, லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். எந்த சுயநலமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். செல்ஃப்னா எல்லாம் எனக்கே வேணும் எனக்கே வேணும்னு நினைக்கிறது, அதில் லவ் கிடையாது. செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ், லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் பணிந்து இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற வித்தை இல்லையா, அதுதான் ஞானம். அந்த ஞானம் வந்தால் உங்களுக்கே எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஞானம்ங்கிறது புக்கில் வராது. நகி நகி ரட்சதி டுக்ருங்காரனே. ஆதிசங்கராச்சாரியார் காசிக்கு போயின்னு இருக்காரு. இப்போ எல்லோரும் உட்காந்து ஒரு கிராமர் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் படிக்கிறீங்களா? ஆசிரியப்பா நேரிசி ஆசிரியப்பா அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டில் டுக்ருங்காரனேன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் போகிற வழியில் சொல்கிறார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மூடர்களே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கடா. நகி நகி ரட்சத்தி டுக்ருங்காரனே. நீ படிக்கிற இந்த கிராமரெல்லாம் உனக்கு உதவே போகிறதில்ல. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார். ஒரு பாட்டுக்கு முன்ன பாட்டு வந்து இவங்க ஆதிசங்கராச்சாரியை பற்றி பாடினாங்க. ஆதிசங்கரர் கேரளாவில் திருச்சூர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் ஒரு சாமி இருக்குது. அவருக்கு பேர் வடக்கத்திநாதன். வடக்கத்திநாதன்னா என்ன? கைலாசத்தில் இருக்கிற சிவன் அர்த்தம். வடக்கு திக்கில் இருக்கக்கூடிய ஆண்டவன் அர்த்தம். நீங்கள் இன்னி கூட அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மூலஸ்தானத்துக்குள்ளே நெய்யை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா கைலாசத்தில் இருக்கிற தாவம் மாதிரி அப்படியே ஒரு வெள்ளி பனிமலையில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த நெய்யில் இருட்டில் காட்சி தர்ற போது அப்படி தான் இருக்கும் திருச்சூர். ஸோ ஆதிசங்கரர் பிறக்காததுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா இல்லையா, ஆரியாம்பாள், அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவங்க காலடிக்காரங்க. காலடிக்கும் நீங்கள் பார்க்குற திருச்சூருக்கும் கிட்ட தான், ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி எர்ணாகுளம் ஏர்போர்ட்டே காலடி கிட்ட தாங்குது. நாட் இன் எர்ணாகுளம், இட்ஸ் நியர் காலடி வந்து. அண்டு அந்த ஊர்லேருந்து வந்து 48 நாள் விரதம் இருந்து அவங்க குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வடக்கத்திநாதன் அவங்க 2 பேர் கனவுலையும் வந்து நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி பிறந்தவர் தான் ஆதிசங்கர். அப்போ அவரும் சிவனும் வேறு வேறு அல்ல. நிறைய பேருக்கு புரியாது. அவரும் சிவனும் ஒன்று. ஏன்னா
வடக்கத்திநாதன்னா சிவன், சிவனே சொல்லியிருக்கார் நான் தான் உங்களுக்கு வந்து பிறக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அவர் இறந்துடுறார் சின்ன வயசில். இவங்க அம்மாவுக்கு அந்த அவங்க வீடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பாரதப்புழான்னு ஒரு இது வரும். இந்த அம்மா வயசான காலத்தில் அவ்வளோ தூரம் நடந்து போய் குளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இவர் அந்த பாரதப்புழாவிலேருந்து அவங்க வீட்டு புழக்கடை வரைக்கும் கால்வா வெட்டி கொண்டாந்து அவங்க அம்மா பாரதப்புழாவை வீட்டு வாசல்லையே குளிக்கிற அளவுக்கு வசதி பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சின்ன வயசுலேயே அப்படிலாம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரே நோக்கம், அம்மா நான் சன்னியாசி ஆகணும், இந்த மாதிரி வேணாப்பா எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அப்படின்னு. ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஒரு நாள் ஒரு முதலை இவர் காலை பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, அம்மா நான் சாக போகிறேன், சாகிறதுக்கு முன்னே என்னுடைய கடைசி ஆசை நான் சன்னியாசி ஆகணும், அதை நீ நிறைவேற்றிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ண. சரிப்பா அப்படின்னு அந்த மாதிரி சரின்னு சொன்னேன்னா முதல்ல காலை விட்டுது. உடனே இந்த மாதிரிலாம் என்னை ஏமாற்றிட்டியாடாங்கிறா, நீ தான் ஒத்துக்க மாட்டேன்றிய, அதனால் ஒன்று வாயாலேயே வர வைக்கணும், அம்மா பர்மிஷன் கொடுக்காம சன்னியாசி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நான் சன்னியாசியாகி போகிறேன், எந்த இடத்துல நான் எப்போ இருந்தாலும் நீ என்னை நினச்சியானா நான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெரிய சித்தர், அதனால் அவர் ஆகாச மார்க்கமாக போக முடியும், நடந்தால் வரணும்லாம் கிடையாது, அந்தளவுக்கு பவர்ஃபுல் பர்சன் அவர். அந்த அம்மா விட்டு கிளம்பி நேராக போயிட்டே இருக்கார். 12 வயசில் கிளம்புறாரு. 16 வயசு வரைக்கும் தான் அவருக்கு ஆயுசு. 16ல் அவர் சாகணும்னு இருக்கு. தன்னுடைய குருவை ஓம்காரேஸ்வரன் இருக்கு இல்லையா, நர்மதா நதி கரையில் இருக்குது, மத்திய பிரதேச அந்த ஏரியாவில், இண்டோரெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது அந்த இடத்துல சந்திக்கிறார். எவன் ஒருத்தன் பெருக்கெடுத்து ஓடுகிற நர்மதா நதியுடைய தண்ணீரை தன்னுடைய கமண்டலத்தில் பிடிச்சிடானோ அவன்தான் வந்து சங்கராச்சாரியான்னு சொல்லி அவருக்கு தெரியும் குருக்கு. அதனால் அவர் பார்க்குறாரு, உடனே வந்துட்டான் நம்ம ஆளுன்னு சொல்லி. குரு கோவிந்த பகவத் பாதர் இருந்தவர் இவருடைய குரு. அங்கேருந்து நேராக வேதவியாசர் இருக்கார் இல்லையா, அவருடைய தரிசனம் கிடைக்குது காசியில். வேதவியாசர் சொல்கிறாரு, உன்னால் எவ்வளவோ இந்த சனாதன மார்க்கத்துக்கு நடக்க வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய 16 வயசுங்கிறத நான் 32 வயசாக மாற்றி கொடுக்குறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அங்கேருந்து அவர் கிளம்பி வர்றார். குமரியில் பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். நீங்களாம் கர்நாடகாவில் பெங்களூர்லாம் படிக்கிறீங்க, பட் தான் குமரியில் பட். அவர் பெரிய சுப்பிரமணிய உபாசகர், அவரே முருகன் தான். அவர்கிட்ட போய் நான் வந்து உங்கள் தத்துவத்துக்கு எதிராக என்னுடைய அத்வைத்த தத்துவத்தை வச்சு ஆர்குமெண்ட்டுக்கு வந்துக்கிறேன். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு சங்கடத்தில் மாட்டின்ட்டுருக்கார். யார்? குமரியில் பட். என்னன்னா, புத்த மத தத்துவங்களை கற்றுக்கினா தான் அவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண முடியும்னு இவர் நான் புத்த மதத்துக்காரன்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஒரு புத்த விகாரத்தில் போய் எல்லாம் கற்றுக்கிறார். அந்த சாமியாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் புத்தன் கிடையாது அப்படின்னு. சரி, இவனை 8வது மாடியிலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ணிடலான்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீ என்னடா என்னை கொலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 8வது மாடிக்கு இவரே போய் நான் கற்ற வேதங்கள் உண்மையானால் நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு 8வது மாடியில் குச்சிடுறாரு. இவர் போயிச்சிடுறாரு, ஆனால் ஒரு கண்ணு போகுது. இவர் கோவம், ஏன் என் கண்ணு போச்சுன்னு. அப்போ ஆகாசத்துலேருந்து சரீரம் இல்லாத குரல், அதுதான் சரீரி அப்படின்ட்டு இது கேட்குது. நான் கற்ற வேதங்கள் உண்மை, எனவே நான் காப்பாற்றப்படுவேன், நீ ஏன் சொல்லலை, உண்மையானால் அப்படின்னு ஒரு பட்டு வச்சில்ல, அதனால தான் கண்ணு போச்சிடறாங்க. பின்னால் அவருக்கு தெரியுது, என்னதான் இருந்தாலும் ஒரு குருக்கிட்ட போய் சொல்லி வித்தை கட்டுக்கணும் தப்புன்னு சொல்லி அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு பார்க்குறாரு. நெல் உமி இல்லை, அதுக்கு நெருப்பு வச்சுட்டு அந்த உமிக்காந்தலில் தன்னுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு பொசுங்கிற மாதிரி சாகணும், அதுதான் பனிஷ்மெண்ட்டு. அவர் அந்த மாதிரி ஆதிசங்கர் ஆர்குமெண்ட்டுக்கு வர்ற போதே அவர் ஏற்கனவே நெல் சம்பல் உட்காந்து இருக்கார். ஆதிசங்கர் எனக்கு ஆர்குமெண்ட்டுக்கு நீ பதில் சொல்லணும்னு. இது ஒரு தெய்வ நாடகம். ஏன்னா அவர் உமிக்காந்தெல்லாம் அவர் கஷ்டம் தெரியக்கூடாது நெருப்போட. அதனால் ஆதிசங்கர் அங்கே போய் உக்காந்துக்கிறாரு. அவருடைய கண் பார்வை இல்லை, அவருக்கு அந்த நெருப்பு சுடாத மாதிரி, நெருப்புலேயும் இருக்கார், சுடாத மாதிரி இவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அவர் கெலிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், என்ன நீங்கள் கெலிச்சா பார்த்தாது, என் குரு மண்டன மிஸ்ரர்னு காசியில் இருக்கார், அவரை போய் நீங்கள் கெலிக்கணும். ஸோ இவர் மண்டன மிஸ்ரரை தேடி காசிக்கு வர்றார் ஆதிசங்கர். இப்போ மண்டன மிஸ்ரர் பிரம்மா, அவருடைய மனைவி சரஸ்வவாணி, அவள் சரஸ்வதி. இவங்க வீட்டில் தேவசம் நடந்துருக்கு. அந்த தேவசத்தில் பிராமணார்த்தம்னு வாங்க, 2 ஐயருங்களுக்கு சாப்பாடு போடணும். அதில் 3 இலை போடுவாங்க. ஒன்று விஷ்ணு இலைன்னு பேர், அது காலியாக இருக்குது.
அதில் வேதவியாசரும் ஜெய்மினி முனிவரும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இவர் வீட்டு வாசலில் நிற்கிற உடனே அவர் சொல்கிறார், ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, அவனை கூப்பிட்டு விஷ்ணு இலையில் உட்கார வைங்கிறார் வேதவியாசர். இவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே, எதுக்காக வந்திருக்கீங்க? நான் உங்களை ஆர்கியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, 2 பேர் ஆர்கியூ பண்ணால் அதுக்கு ஒரு ஜட்ஜு வேணும் இல்லையா, வேதவியாசர் ஜட்ஜாக இருக்கட்டும்ன்றாங்க. அவன் சொல்கிறார், இல்லை நான் விருந்தாளியாக வந்தவன், அதனால் நான் இருக்க மாட்டேன். இந்த சரஸ்வவாணி இருக்கட்டும், இவன் சரஸ்வதியோட அம்சத்தில் பிறந்தவன். அவள் சொல்கிறா, நீ என்னுடைய விருந்தாளி, அதித்தி தேவோ பவ, இந்த ஆளி எங்கள் வீட்டுக்காரன், அதனால் நான் ஜட்ஜாக இருக்க மாட்டேன். வேணுன்னா ஒரு ஐடியா பண்ணலாம், நான் என் கையால் தொடுத்து 2 மாலை கொடுக்குறேன், நீ ஒரு மாலை, எங்கள் வீட்டுக்காரன் ஒரு மாலை போட்டுக்கிட்டோம். யாருடைய ஆர்கியூமெண்ட்டு வீக் ஆகிடுதோ அவங்க மாலை வாடிடும். இதை வச்சு நீங்களே யார் தோத்துக்கு வந்துன்னு கண்டுபிடிச்சிக்கோங்கன்ட்டு. என்ன கண்டிஷன்? அவர் தோத்துட்டார்னா மண்டன மிஸ்ரர் எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டு சாமியாகி இவர் கூட வந்துடணும், ஆதிசங்கர் கூட. ஆதிசங்கரர் தோத்துட்டார்னா இவர் சன்னியாசி வாழ்க்கையிலேருந்து குடும்ப வாழ்க்கைக்கு வந்துடணும். அப்போது அவர் மாலை வாடிப்போது, மண்டன மிஸ்ரர் கிளம்புன்றார் ஆதிசங்கர். அப்போ சரஸ்வதி சொல்கிறா, சரஸ்வவாணி, நான் பாதி அவர் பாதி ஆச்சே, நீ அவரை தானே கெலிச்சிருக்க, எனக்கு கெலிக்கணும் அப்படிங்கிறா. அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த ஆள் ஜித்துக்கில்லாடின்னு. என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். யோசனை பண்ணி குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுங்கிறா. இந்த ஆள் ஒரு சாமியார், சன்னியாசி. குடும்ப சுகத்தை பற்றி இவர் என்ன சொன்னாலையும் அது அனுபவம் இல்லாத பொய்யாக தான் இருக்கும். அதனால் சங்கடத்தில் மாட்டிக்கிறார். எனக்கு 1 மாதம் டைம் கொடு, நான் அதுக்குள்ளே இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் காசி ராஜா மண்டையை போட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குகையில் தன்னுடைய உடம்பை கிடத்திட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சு காசி ராஜா உடம்புக்குள்ளே போயிட்டு காசி ராஜா மாதிரி இவரே இருக்கார். காசி ராணி கூட குடும்பம் நடத்துகிறாரு. குடும்ப சுகம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ராஜா உடம்பு, ஆனால் இருக்கிறது ஆதிசங்கர். இதுக்கு ரெண்டும் மந்திரி கண்டுபிடிச்சிடுறான். வந்திருக்கிற ஆள் ரொம்ப அறிவாளியாக இருக்கான், நம்ம ராஜா மக்கு பிளாஸ்ரீ, அதனால் ஒற்றர்கள் அனுப்பிச்சு நம்ம நாட்டில் எங்கேயாவது ஒரு சாமியுடைய உடம்பு கிடைக்குதான்னு பாருங்கள், இருந்தால் எரிச்சிருங்கன்றான். அவங்க தேடி குகையில் வச்சு ஆதிசங்கருடைய உடம்பு எரிக்கிறாங்க. இங்கே ராஜா உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா இல்லையா, அதுக்கு தெரியுது கை சுடுற மாதிரி. உடனே இந்த ராஜா கேடு கேட்டான்னு இவன் விட்டு அப்படியே போய் அந்த குகையில் இருக்கிற தன்னுடைய உடம்புக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. ஆனால் கை மாத்திரம் கறிக்காட்ட மாதிரி ஆகிப்போகுது. அப்போ அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், அவர் பெயர் பத்மபாதர். அவர் நரசிம்ம உபாசனை பண்ணுறவர். நரசிம்மர் தானே நெருப்பு கடவுள். அதனால் அவர் சொல்கிறார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற கை நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அது கறிக்கட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நான் நரசிம்மர் நெருப்பு கடவுள், நான் அவர் உபாசனை தான் பண்ணுறேன், நான் ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுறோங்கன்ட்டு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ண உடனே கறிக்கட்டியாக இருக்கிற ஆதிசங்கருடைய கை பழைய மாதிரி ஆகிப்போகுது. இது ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது. இப்படி எத்தனையோ விதமான அதிசயங்களெல்லாம் நடத்தி அவர் திருப்பியும் மண்டல மிஸ்ரர்கிட்ட போகிறாரு. சரஸ்வதியை வெற்றி பெற்றுறாரு. அந்த கண்டிஷன் என்ன, அவர் சாமி ஆகிப்போனோம் இல்லையா, அதனால் மண்டல மிஸ்ரையும் அவங்க ஒய்ஃபையும் கூட்டின்னு வரணும். இப்போ சரஸ்வவாணி சொல்கிறா, நான் பின்னால் வருவேன், நீ திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரின்னு காசியிலேருந்து இவங்க மெதுவாக சேத்திராடனம் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்க்காம காலடிக்கு இது என்ன ஒரு இது சிருங்கேரிக்கு வராங்க. சிருங்கேரியில் வர்றபோது ஒரு நெறி கர்ப்பிணியான தவக்கலை, அதுக்கு ஒரு பாம்பு கொடை பிடிச்சிருந்துக்குது. அது மேலே வெயில் அடிக்க கூடாதுன்னு சொல்லி, என்னடா தின்ன வேண்டிய தவக்கலைக்கு கொடை பிடிக்கிறது பாம்புன்னா இது என்ன விசேஷம் இந்த இடத்துல? அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் 4 மைல் தள்ளி போனீங்கன்னா ரிஷ்யசிருங்க மகரிஷி தவம் செய்கிற மலை இருக்குது, நரசிம்ம வனம்னு பேர் அதுக்கு. அந்த ரிஷ்யசிருங்க மகரிஷியினுடைய தவ பூமி இது. அதனால் சிருங்கம்னா கொம்பு, கிரினா மலை. ஸோ நெத்தியில் கொம்பு முளைச்சவர் தான் ரிஷ்யசிருங்கர். ரிஷ்யசிருங்கர்னால் கொம்பு முளைச்சவர்னு அது. அதனால தான் நீங்கள்லாம் கூட உனக்கு என்ன நெத்தியில் கொம்பு முளைச்சிருக்காங்க. ஆமாம், அவருக்கு நிஜமாகவே கொம்பு இருந்தது. அவர் விபாண்டக முனிவருக்கும் மேனக்காக்கும் பிறந்தவர், அவர் பெரிய தபஸ்வி. ஸோ அந்த ரிஷ்யசிருங்கர் ரிஷ்யசிருங்கர் அதுதான் சிருங்ககிரி, கிரினா மலை. இப்போ சிருங்கேரின்றது அதுதான். அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷம். அப்போது நீங்கள் போனீங்கன்னா சிருங்கேரி தெரியும், நடுவில் ஆறு ஓடும். இப்போது இருக்கிற இடம் சாரதா பீடம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில்
சிருங்கேரி இதெல்லாம் உற்பத்தி பண்ணின வித்யாரண்ய மகாபிரபுவுடைய அதிஷ்டானம் இருக்கும். அதை ஒட்டி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆற்றுக்கிட்ட அது அப்போ கோயில் கட்டலை. ஆற்றுக்கிட்ட போகிற போது இந்த அம்மா வந்துடுச்சான்னு திரும்பி பார்க்குறதுல அந்த அம்மா அங்கேயே நின்றுச்சு. திரும்பி பார்த்தாக்கா அங்கேயே நிற்கணும். சரின்னு சிருங்கேரியில் சரஸ்வதி இல்லையா, அவளையே பிரதிஷ்டை பண்ணி முதல் இந்த சங்கராச்சாரியருடைய ஒரு மடத்தை இவர் அங்கே உற்பத்தி பண்ணுறார். அதனால தான் சிருங்கேரி ஃபஸ்ட்டு மடம். ஒரு 1000 வருஷத்துக்கு குறையாமல் பழமையான ஒரு இடம். ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது. ஆதிசங்கரர் கேரளாவுக்கு போகிற போது அவர் பின்னாலேயே ஒரு பிரம்மராட்சசன் வர்றான். பிரம்மராட்சசனா யார்? ஒரு பிராமணன் தான் கற்ற வேதங்களை யாருக்காவது கற்றுக் கொடுக்காமல் செத்துப்பிட்டான்னா அவன் ராட்சசனாக பிறப்பான், பிரம்மராட்சசனாக பிறப்பான். எல்லாருக்கிட்டையும் என் கேள்விக்கு பதில் சொல்லணும். அவன் கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அப்போ தான் அவனுக்கு விமுக்தி கிடைக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் ஆதிசங்கர் பின்னாலே வர்றான், கேள்விக்கு பதில் சொல்லுன்ட்டு. இவர் வா என் பின்னால் வான்னு கூட்டின்னு வந்து சிருங்கேரியில் சாரதா பீடத்தில் ஃப்ரண்ட்டில் இருக்கும். நீங்கள் உள்ள சரஸ்வதி பாக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கும். நீங்கள் போகிற போது உங்களுக்கு லெஃப்ட். அங்கே கேரள பிரம்மா கோயில்னு ஒன்று இருக்கும். இந்த கேரள பிரம்மான்றது யார்? பிரம்மராட்சஸ். ஆதிசங்கராச்சாரியார் அவனுக்கு கேரளாலேருந்து கூட்டின்னு வந்து அங்கே உட்கார வச்சுட்டு, இந்த கோயிலில் படைக்கிற பிரம்மராட்சஸுக்கு என்ன வேணும்? நிறைய சாப்பாடு வேணும், நிறைய குடமாக தண்ணியெல்லாம் கொடுக்கணும். அதனால் இங்கே உட்காந்துக்கோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கூட சிருங்கேரியில் சாப்பாடெல்லாம் முதல்ல கேரள பிரம்மாவுக்கு வச்சுட்டு அப்புறம்தான் மற்ற கடவுள்கள்லாம் படைப்பாங்க. அங்கே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். அந்தால இந்த கேரள பிரம்மாவை நான் பார்த்துருக்கேன். அது ஏன்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ நாங்கள் விரதம் சஷ்டிக்கு 6 நாள் ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பேன். ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்துன்னு இருப்பேன் நான். இப்போ அந்த ஆள் வந்து போய் சாப்பிடு அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் சாப்பிட மாட்டேன், விரதம். ஊட்டா அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். சாப்பிட மாட்டேன் சொன்னார். பலகாரம் அப்படின்னா, பலகாரம்னா தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்றது. ஆனால் அது கூட சாப்பிட மாட்டேன்னு. உபஹாரம் அப்படின்னா இந்த மிக்சரு அவுல் இதெல்லாம் சாப்பிட்றது. உபஹாரம் அதுவும் என்னையா விரதம் வந்து அப்படின்னா நான் அவரை பார்த்துருக்கேன்றதுக்காக சொல்கிறது. இந்த கன்வர்சேஷன். அதுக்கப்புறம் அந்த இடம் தான் முதல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்தில் ஒன்று, துவாரகா பீடத்தில் ஒன்று, அண்டு பத்ரிநாத் போகிற வழியில் இருக்கிற ஜோதிர் மட், இதெல்லாம் உற்பத்தி பண்ணி தன்னுடைய 4 சிஷ்யர்களையும் அந்தந்த இடத்துல உட்கார வச்சார். இதுதான் ஆதிசங்கரர் எப்படி இதெல்லாம் பண்ணாருங்கிறதுக்கான சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. நான் காஞ்சியில் மகாபெரியவரை பார்க்குறதுக்கு போனேன். அப்போ பரமாச்சாரியார் அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறார், இவன் இல்லைன்னா நம்ம மடமே இல்லை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. காஞ்சி பெரியவர் சொல்கிறார், அதாவது சிவசங்கர் இல்லைன்னா நம்ம மடமே கிடையாது அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். மற்றவங்களுக்கு புரியாது. அவர் என்ன சொல்ல வந்தார்னா, நான் தான் வந்து ஆதிசங்கராக இருந்தேன், அது அவருக்கு தெரியும், எனக்கு அனுபவத்தில் தெரியும். அதனால ஆதிசங்கர் இல்லைன்னா எந்த மடமும் எங்கேருந்து வந்தது இல்லையா, அந்த அர்த்தத்தில் அவர் இவன் இல்லைன்னா நம்ம மடமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். என்னை பற்றி ஓலையிலலாம் வரும். அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், அந்த காலத்தில் நீ காலடியில் பிறந்த, இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. இந்து சமயத்தை தழிக்க வைத்த ஆதிசங்கரன் நீதான் தெரிஞ்சுக்கோ. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் என உணர்க. அப்பா அம்மா பேர் வைக்கிறது இல்லை, உலகத்தில் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது நாராயணன் எந்த பேரை வைக்கிறானோ அந்த பேர் தான் கடைசியில் வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அது ஒரு சூத்திரம் இருக்குது. இது ஓலையில் வந்தது தான். அப்போ சிவசங்கர் பாபாவுடைய ஒரு பிறவி என்ன, ஆதிசங்கராச்சார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்பிக்கை வருதா? இதுதான் தன்னை அறிந்தின்புறவே வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நீ யார் அப்படின்னு தெரியணும். அதுக்கு பின்னால் அவனுக்கு உன்கிட்ட கனெக்டடாக இருக்கிற ஆத்மாக்கள்லாம் யாருன்னு கூட தெரிய ஆரம்பிச்சிடும். நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிய தனக்கொரு தாழ்வில்லை, தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கிறான். நீ யாருன்னு ஒன்று தெரிஞ்சு வச்சுன்னா நீ வேற ஃபோட்டோ காகிதம் கல்லெல்லாம் கும்பிட மாட்டேன், உனக்குள்ளே இருக்கிற ஜோதியை நீ கும்பிட ஆரம்பிச்சு. தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். கடமையாவன தன்னை கட்டுதல். ஒவ்வொருத்தனுக்கு என்ன டியூட்டி? உன்னை நீ கான்கவர் பண்ணணும். பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது.
பிறருக்கு உழைத்தல். அவங்க நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறது. யோகம்ன்றது மூச்சு பிடிக்கிறது இல்லை, ஊருக்கு உழைத்திடல் யோகம். மற்றவங்களுக்கு மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை, அதுதான் யோகம்னு சொல்லக்கூடியது. மூச்சு பிடிச்சிருந்து தாடி வளர்த்துன்னு கையில் குச்சி வச்சுருந்தா அதெல்லாம் யோகத்தில் வரவே வராது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். பலவிதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் வரணும். அண்டு இப்போ எனக்கு 76 வயசு. நான் 75 முடிஞ்சு 76வது வயசில் இப்போது 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு என்னுடைய எல்லா பிறவிகளும் தெரியும். எனக்கு 1984 டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பின்னால் என்னுடைய எல்லா பிறவிகளும் செல்லானென்று தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேனுங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்ச நிலையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு உத்தமமான பிறவி வரும். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் 7 உத்தமமான பிறவிகள் எடுத்திருக்கேன். 1000 வருஷத்துக்கு ஒன்று, 100 வருஷத்துக்கு ஒரு பிறவி வரும். அது ஒரு நல்ல மகான் அந்த மாதிரி வரும், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக வரும். 1000 வருஷத்துக்கு வர்றது ஒரு அவதார புருஷனாக வரும். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நான் 7 பிறவி எடுத்து என் கடையை கட்ட போகிறேன். இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டேன். அதனால் எல்லாம் தெரியும். இப்போ இத்தனை 1000 வருஷமாக நம்ம உலகத்தில் எப்படி வந்தோம், அது இம்பார்ட்டண்ட்டான பிறவிகள் என்ன எல்லாம் தெரியும். ஸோ ஐ எம் நோ ஆன் எக்ஸ்டென்ஷன். நான் எனக்கு ஆயுசே 76 தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னால் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் பாக்கி இருக்குன்றதுனால, அதனால் நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், உலகத்தில் இருப்பேன். அதுக்கப்புறம் ஐ வில் மேரேஜ். நான் இங்கே இப்போ கோயில் சிலையில் இருக்கேன். நான் என்னுடைய ஆத்மா கோயில் சிலையில் வச்சுருக்கேன். பூர்ண பிரம்மத்தில் இருக்கிறதே என்னுடைய ஆத்மா தான். அண்ட் அந்த டைம் வர்றபோது என்னுடைய ஸ்பிரிட்டை நான் சூரியனில் மெர்ஜ் பண்ணிவிடுவேன். ஆதித்யானம் அகம் விஷ்ணு. அகம் விஷ்ணுன்னு 12 சூரியர் இருக்காங்க. அதில் விஷ்ணு என்ற பதவிக்கு நான் போகிறேன். இந்த வைண்ட் அப் பண்ண உடனே அங்கே தான் போகிறேன் நான். இதெல்லாம் எப்படி தெரியும்னா செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது தான். இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, நீ ஆதிசங்கரா இருந்தா நீ அதுவா இந்த இதுவான்னு சொல்லக்கூடாது. நீ ரியலைஸ் பண்ணணும். செல்ஃப் ரியலைசிங், அதுதான் செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது. இதெல்லாம் எப்பயோ ஆரம்பிச்சது என் லைஃப்பில். 1984 ஜனவரி 26 என் உடம்பு ஆத்மா ரெண்டும் பிரிஞ்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சமாக புரிஞ்சது. நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம். அண்டு நான் காலடிக்கெல்லாம் போயிருக்கேன். காலடிக்கு போய் அங்கே ராமகிருஷ்ணா மட்டு இருக்குது, அங்கே தங்கினேன் நான். அண்டு சிருங்கேரி மடம் இல்லையா, அதெல்லாம் இப்போ சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா அம்பாலெல்லாம் தனித்தனி சந்நிதி வச்சு பெருசாக கட்டிட்டாங்க. காஞ்சி மடத்துக்காரங்களும் அங்கே ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்தூபி கட்டி ஆதிசங்கருடைய வரலாற்றெல்லாம் அதில் பெயிண்டிங்காகவும் ஸ்கல்ப்டிங்காகவும் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த சிருங்கேரி மடம் கட்டி இருக்கிற சாரதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன கோயில் இருக்கும். அங்கே ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க, ஒரு ஆதிசங்கரர் தெருவில் போகிற போது அவருக்கு பிச்சை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே வீட்டில் அப்படின்னு ஒரு ஏழை பிராமண பொம்மடி ரொம்ப வருத்தப்படுறேன். இங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் ஒரு வந்து போன நெல்லிக்காயை கொண்டாந்து கொடுக்குறா. இதை பார்த்து இவர் கேட்குறாரு, உலகத்தில் ஒரு சன்னியாசிக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு பரம தரித்திரம் இருக்கே கடவுளேன்னு. அப்போது காதில் குரல் கேட்குது, மற்றவங்களுக்கு ஒத்தாசியாக இருக்க முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே உலகத்துக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு. இப்போ என்ன, லிப் சிம்பத்தி முடியாதுடா, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். உன் திருவுள்ளம் மதுவானான்றார். அப்படியே தங்கத்தில் நெல்லிக்காய் வருது, அந்த இடம் தான் அது. இன்றைக்கும் அங்கே அந்த கல்வெட்டு இருக்குது, அந்த இடம் இருக்குது, அவங்க பணம் கிடச்ச இடம் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் சிருங்கேரி கோயிலுக்கு போயிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லுது. கனகம்னா தங்கம், தாரான்னா மலை போல பெய்வதற்காக ஆதிசங்கரர் பாடிய ஸ்தோத்திரம், அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு பிறவியை பற்றியும் நமக்கு தெரிகிற போது நமக்கு ஒரு விதமாக ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாமா இருக்குது லைஃபுங்கிற மாதிரி. அதுக்கு கனெக்டடாக இருக்கிற கேரக்டர்ஸை நாம் பார்க்குற போதோ, நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்பயாவது இல்லை நமக்கு தெரிஞ்ச ரகசியத்தை ஒரு மகானாக இருக்கிற காஞ்சி பெரியவர் மாதிரி இருக்கிறவங்க நமக்கு சொல்கிற போதும் நமக்கு ஒரு கிக் வரும். நமக்கு தெரிஞ்சது அவரும் கரெக்டாக சொல்கிறார் பார்த்தியாங்கிற மாதிரி. அது கிராஸ் கனெக்ஷனாக ஏதாவது ஓலை அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க, அந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம், அப்படின்னு நடக்கும். ஸோ ஆன்மீகன்றது ஒரு பெரிய சமுத்திரம், அவ்வளோ ஈஸியாக இதை கண்டுக்க முடியாது. வேஷத்தால் ஆவது ஒன்றும் இல்லை.
சாமி சாமின்னு சொல்லிவிட்டு வேஷம் கட்டினா அதெல்லாம் ஆகாது. இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜோதி. அந்த ஜோதி என்பது ஒரு கோழியில் ஒருத்தருக்கு இல்லை லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த வெளிச்சம் வரும், எல்லாருக்கும் வராது. பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. there is no secret which is not disclosed. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். உனக்கு யூ ஆர் ஃபிட் இனஃப் டு ரிசீவ் தட், குவாலிஃபை, யூ வில் கெட் இட். உனக்கு தகுதி இருக்கு, நீ அயோக்கியனாக இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த பிடிங்க லைனில் இருக்கிற அடுத்த ஆளுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். அதனால் இது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த நிஜமான சாமியாராக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. சாமி வேஷம் கட்டுறது யார் வேணால் கட்டின்னு போகலாம், மனோகர் ட்ராமாலகரம் கூட கட்டிடுவோம். ஒரு ஒரிஜினலாக தவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜாகிரதையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சாமியாருங்க யாரோ கொஞ்சம் பேர் தான். அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க, ஜனங்களுக்கு அவங்கள பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் சொல்லன்னா ஒரு சிவபிரபாகர் சித்தியோகியை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் எங்கேயோ கிராமத்தில் உட்காந்துருந்தார், கேரளாவில் பட்டணந்திட்டாவில். ஒரு கோடி மகானை பற்றி நம்ம சொன்ன அளவுக்கு வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரோ கொஞ்சம் பேர் கிராமத்துக்காரங்க போயிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கும் அவருடைய மகிமெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு சாமியார் வாக்கு கொடுக்குறாரு, அவர்கிட்ட போனால் நல்லது நடக்கணும்னு போனவன் தான். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார், ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் 40 வருஷம் சுடுகாட்டில் சுற்றிக்கிட்டு பிச்சைக்காரன்னு சொல்லி எல்லோரும் பைத்தியக்காரன் கல்லெடுத்து வச்சுன்னு இருந்தாங்க அந்த ஆளை, இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. ஸோ ஒரு ஹை லெவலுக்கு போன பின்னால் நமக்கு தெரியும். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி உட்காந்துருந்தார், பிச்சைக்காரனாட்ட உட்காந்துப்பார். 2 காலை இப்படி குந்திக்கிட்டு தாடியெல்லாம் ஷேவ் பண்ணாமல் தலையில் ஒரு முண்டாத்து கட்டின்னு உட்காந்துப்பார். சாப்பிடவே மாட்டார். நீ அவரை பார்க்கறதுக்கு போனேன்னாக்கா ஒரு 10 கப்பு டீ, ஒரு 4 கிளாஸ் எம்டி வாட்ரு அந்த டீ கடையிலேருந்து நீயே வாங்கிட்டு போய் வைக்கணும். டீ கடைக்காரங்க கொண்டு வந்து அவர் குடிக்க மாட்டார். அவர் எத்தனை பேர் எதிரில் உட்காந்துக்கிறாங்க பார்த்துட்டு அந்த டீயை பிரித்து எல்லாருக்கும் வர்ற மாதிரி போட்டு தண்ணியை கொஞ்சம் விட்டு ஆகாசம் எடுப்பார். பூஜாக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டீ கொடுப்பார். நீ டீ சாப்பிட்ற போது ஆளுக்கு ஒரு பீடி இல்லை சிகரெட் கொடுத்து பிடிக்கணுவார். நான் குடிக்கிறது இல்லைன்னா விட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் ஒரு பைசா மாதிரி ஏதாவது எடுத்து அவங்க ஜோபியில் போடுவார். 4 8 போடுவார். ஏறம் போடுற பாஷை. அந்த ரோட்டில் யாராவது போயின்னு இல்லை அவர்கிட்ட யாராவது வந்தால் அவர் யூஸ் பண்ணுற பாஷை என்ன, மேக நீர். ஒரு தண்ணி பூமியில் இருக்குது, அது வெப்பமயமாகி மேகமாகுது, திருப்பியும் மழையாக வருது. அந்த மாதிரி முன்சாமின்றவர் இந்த பூமியிலிருந்து மேலே போகிறாரு. அவர் திருப்பியும் மலை மாதிரி பூமிக்கு வரார், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரார். அப்போ அவர் பேர் முன்சாமியாக இருக்காது, குப்சாமி, இப்ராஹிம், ஜானி ஏதோ ஒன்று இருக்கும். அதனால் ஆத்மாவுக்கு அவர் வச்ச பேர் என்ன, மேக நீர். இங்கேருந்து போயிட்டு திருப்பி வந்ததுன்னு அர்த்தம். யார் போனால் அவங்கள பற்றி சொல்லிடுவார். ஆனால் நிறைய பேருக்கு புரியாது. நீ ஸ்கூட்டரில் போகிற, காரில் போகிறேன்னா உன் வண்டி நம்பர் சொல்லி நீ யாருன்னு சொல்லுவார். இப்படிலாம் இருக்குது அவர்கிட்ட. ஒரு தடவை நான் இந்த கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க இல்லையா, கல்யாண தீர்த்தம்ன்ற இடம் புதிய மலையில் இருந்தாங்க, ரொம்ப பெரிய நிலை. அவங்க ஒரு பிறவியில் சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாங்க, ஒரு பிறவியில் அவ்வையாராக இருந்தாங்க, மீனாட்சி அம்மனாக இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய ஆத்மா அது சபரியாக இருந்து அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய பிறவிகளெல்லாம் எடுத்து வந்தது. இந்த பிறவியில் கிருஷ்ணவேணின்னா பாதி கிருஷ்ணன் பாதி சரஸ்வதி, கிருஷ்ணவேணி அந்த அம்சத்தில் வந்திருந்தாங்க. அவங்க கல்லெல்லாம் நடிச்சு போயிருக்கும், ஒரு 80-84 வயசு இருக்கும். கண்ணெல்லாம் பார்த்தா புலி மாதிரி இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அண்டு கிராமத்து பொம்பளை. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி கடலூரில் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் டிராஃப்ட்ஸ்மேன். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே முருகர் குழந்தையா சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு போடுவார். படவான்னு இந்த அம்மா தூக்கின்னு ஓடும் குச்சியெல்லாம். அப்போ மென்டல்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இந்த மாதிரி எங்கேயோ போய் வடநாட்டிலலாம் சுற்றி கட்சியில் நம்ம திருச்செந்தூர் கடற்கரையோரமாக இருக்கிற போது ஒரு பெரிய மகான் நீ என் பின்னால் வான்னு இருக்கிறத காட்டுறேன்னு கூப்பிட்றேன். இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க இல்லையா, விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரத்தை ஒட்டி கல்யாண தீர்த்தம்னு பேர். அங்கே அகஸ்தியர் அருவின்னு உடனே இருக்குது. அதுக்கு மேலே போனால் ஒரு குகை இருக்குது. அந்த குகையை காட்டி இதில் உட்காந்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் இன்னும் மேலே போகிறார். இந்த ஆள் யாரான்னு சொல்லி இந்த அம்மாவும் மேலே போய் பார்த்தா தலையை சுற்றி அவருக்கு சக்கரம் சுற்றினே இருக்குது. இப்படி கை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கார். அவர் யார், அகஸ்தியர். அகஸ்தியர் தான் குருவாயூரப்பன். அகஸ்தியர் தான் வாமன அவதாரம் எடுத்து வந்தவர். அவர் தான் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி.
ஸோ இப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு நம்பிக்கை வருதான். அவர் தான் அங்கே கொண்டு போய் உட்காரிச்சது அந்த அம்மா. எனக்கு அந்த அம்மாவுக்கும் கனெக்ஷன் இருந்ததுனால நான் போனேன் வந்தேன். அந்த மாதிரி அதெல்லாம் பெரிய கதை. யாருக்காவது தெரியுமா? பார்த்தா ஏதோ கேள்வி உட்காந்துக்குதுன்னு நினைப்பாங்க. நீ போடுற 4 நாளில் தான் அந்த அம்மா வாயுதுன்னு தப்பாக நினச்சிருந்துருவி. அதே மாதிரி இங்கே சத்யா ஸ்டுடியோ போகிற வழியில் பிரிட்ஜுக்கு கீழே முப்பாத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அது வாசலில் கண்ணே தெரியாத ஒரு கேள்வி, துணி இருக்கிறது கூட தெரியாது, பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துன்னு இருக்கும். ஆனால் அந்த அம்மா பயங்கரமான நிலை. இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த முப்பாத்தம்மனும் இந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டும் ஒன்றே தான். இது ஏன் நடக்குதுன்னா, ஜனங்கள்லாம் போய் கும்பிட்றாங்களா, அந்த கோயில் கல்லில் இருக்கிற பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஊச்சி விடுற ஒரு உயிராற்றல் உள்ள ஒருத்தர் உட்கார வச்சு இவங்க உள்ளுக்குள்ளே ஜபம் பூஜைலாம் பண்ணுறதெல்லாம் அந்த கல் திருப்பியும் வாங்கி தன்னை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இருந்தாங்க பார்த்தோம். அந்த மாதிரி தெரியாதே இல்லை, கண்ணே தெரியாது. நான் போகிறேன்னு வையன் அந்த பக்கம், சீதாபதி வந்துட்டியா அப்படின்னாங்க. நான் ஒரு பிறவியில் ராமராக இருந்தேன். அது கேள்வி அதை சொல்கிறான். அடுத்தது அவள் தகர டப்பா இருக்கும்ல, அதில் புற பிஸ்கட் இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுன்னு கொடுப்பா. ஏன்னா அவள்கிட்ட இருக்கிறது தானே ஒன்று கொடுப்பா. அப்படிலாம் இருக்குது ஆன்மீகத்தில், மிகப்பெரிய நிலைகள்லாம் இருக்குது. மக்களுக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணுறது. ஸோ லிங்கிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் இந்த சாமியாரும் அப்படி தான். சபை இந்த அம்மாவை கூட்டின்னு போகிறேன். நான் காளிகாம்பல் கோயில் கூட்டின்னு போயிட்டு போகிறேன். அந்த காலத்து அவையாருன்ன வேக நீரா அப்படின்னு அவர் இப்படி தான் போய் பாடுவார், பாடிக்கிறேன்னு தான் சொல்லுவார். அந்த காலத்தில் அவையாராக இருந்தால் ஆத்மா இது அப்படிங்கிறார். நான் முதல்ல அவரை பார்க்க போன போது அவர் சொன்னார், அந்த காலத்து நடராஜன்ன மேக நீர், தாடி வச்ச சீக் மதம், பெறப்போட்ட இஸ்லாம் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம் எல்லாத்தையும் பார்த்து அப்பா கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்து போகிற மேக நீர். ஒரு உலகத்தில் எல்லா மதத்திலையும் பிறந்தவர். அப்பான்னா சிவபெருமான் கையை பிடிச்சி மோட்சத்துக்கு கூட்டின்னு போகும்போது கொஞ்சம் ஏமாந்து போயிட்டாரு, அதனால இந்த பிறவி வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பாஷை யாருக்காவது தெரியுமா? ரோட்டில் போகிறவங்க யாருக்கும் தெரியவே தெரியுது. அவர் அங்கே தான் உட்காந்துப்பார். நான் அவர்கிட்ட போவேன். அண்டு லாஸ்ட்டில் அவர் இந்த பக்கம் உட்காந்துருந்தார், மாறி இந்த பக்கம் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு நல்லா ஷேவெல்லாம் பண்ணிட்டு அவர் மூட்டையெல்லாம் வச்சுருந்தாரில் எல்லாத்தையும் எரிச்சிட்டு நான் அவர்கிட்ட போய் இந்தாங்க சாமி குருவாயூர் போயிட்டு வந்தேன்னு கொடுக்குறேன். அதை வாங்கி என் கையில் அப்படி கொடுக்குறாரு. ஏன்னா உலகத்தில் இருந்து பாடுபட்டது போகிறோம், கடையை கட்டிட்டு சீக்கிரம் வந்து சேர்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி குருவாயூர் பிரசாத் எங்கள் கையிலேயே திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அவர் இறந்த நேரம் இந்த இந்திரா காந்தி செத்து போன நேரம். அதனால் வன்னிய தேனாம்பேட்டையில் அங்கே திருவள்ளுவர் தெருன்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு ஆள் அவருடைய டிஓடிவருக்காக ஒரு கிரவுண்டு லேண்டு வச்சுருந்தார். இவர் அங்கே அடக்கம் பண்ணி எடுத்து போனால் பக்கத்து இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஜனங்கள்லாம் கொடுத்த நேரத்தில் சாவு பணத்தெல்லாம் கொண்டாந்து வைக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரே மழை. அப்போது ஐஜி பரமகுரு இருந்தார், இன்கம் டேக்ஸ் கமிஷனர் விஜயலட்சுமின்னு அவங்க வந்தாங்க. ஸோ எங்கே இவர் எடுத்துன்னு போகிறதுன்னு எல்லா இடத்துல போனாலையும் யாரும் இடம் கொடுக்கல. இப்போ விஜி பன்னீர்தாஸ் கிட்டே போய் கேட்டாங்க. அந்த சொன்னான், விஜிபி ராமானுஜ நகர்னு நான் ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட ஒரு லேஅவுட் போட்டிருக்கேன், அங்கே ஒரு இடம் சிவன் கோயில் இருந்த இடம் நீங்கள் விற்கக்கூடாது, எங்கள் கோயில் தான் கட்டணும்னு சொல்லி தான் எனக்கு கண்டிஷன் போட்டு விற்றுருக்கான், அதனால் அங்கே வேணால் போய் பாருங்க அப்படின்னா. அதை போய் பார்த்து பிடிச்சி அங்கே தான் இருக்குப்போம். விஜிபி ராமானுஜ நகரில் அவருடைய சிவன் கோயில் இந்த இடத்துல இவருடைய கோயில் இருக்குப்போ. இப்படி நமக்கு எவ்வளோ விஷயங்கள், நதி மூலம் ரிஷி மூலன்ற மாதிரி அவங்கவுங்க பாடுபட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையுது. சில பேர் மக்களுக்கு திருப்பியும் தொண்டு செய்யணும்னு வராங்க, சில பேர் ஒடுங்கிடுறாங்க, இந்த ஒம்பலெல்லாம் மாட்டிக்கூடாது. இப்போ நான் எங்கேயோ மகேந்திரகிரிக்கெல்லாம் சுற்றிட்டு கோடிசாமிகிட்ட வந்தேன். வந்து சாமி நான் மகேந்திரகிரிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் சாமி, எனக்கும் அங்கெல்லாம் போகணும் தான், ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி பைசல் பண்ணிட்டு போகலான்னு தான் உட்காந்துன்னு இருக்கேன். அவருக்கும் எல்லாத்தையும் விட்டு போகணுன்னு இருக்குதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர், அதாவது ஒரு மகான் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு பர பிஸ்கட் வாங்கி கொடுத்தவன், பன் வாங்கி கொடுத்தவன், டீ வாங்கி கொடுத்தவன், அவன் வீட்டு திண்ணையில் படுக்க வச்சவன், சோறு வாங்கி கொடுத்தவன் உலகத்தில் பிறந்துக்கிறான். அவங்கெல்லாம் வந்து இவர் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி அவங்ககிட்ட சாப்பிட்ட டீ இவர் கடன் கழிக்கணும். அது வரைக்கும் இவரால் கூட கடை கட்ட முடியாது. அதுதான் பாக்கி சாக்கி பாஷை. அதனால தான் நான் உட்காந்துக்கிறேங்கன்ற வார்த்தையை அவர் சொன்னார். இப்படி ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
நீங்கள் பார்க்குற இந்த உபன்யாசகர்கள், புராண பிரவச்சன கர்த்தாக்கள், அவங்களுக்குள்ள இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஆத்ம ஞானி என்ற நிலையில தான் தெரியும். புக்கிலேயோ அதுலேயோ எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே தான் இதெல்லாம். அந்த நிலைகளை உங்களால் தொட முடிஞ்சால் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். எந்தெந்த பிறவியில் யாரெல்லாம் உங்களுக்கு இன்டர் கனெக்டடாக இருந்தாங்க, அவங்க இந்த பிறவியிலே எப்படி வந்திருக்காங்க, உங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் தான். நீ அவங்கள எப்படியோ பார்த்துருவேன். அவங்க எங்கே இருந்தாலே அவங்கள பார்த்துருவீங்க. உனக்கு அதில் டவுட்டே தேவை. அது நடக்கும், தானாகவே அந்த நிகழ்வு நடக்கும். இப்போ கோடிசாமி இருந்தார். அவர் மெட்ராஸில் தண்டையார்பேட்டுக்கிட்ட வக்கீல் ஏகாம்பரன்னு ஒருத்தர் வீட்டில் பின்னால் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது, ஒரு மரங்குது. அங்கே இருந்திருக்கார் கொஞ்ச நாள். அந்த முனீஸ்வரனே அவர் தான். அந்த மரத்துக்கிட்ட சமாதியான முனீஸ்வரனே அவர் தான். வக்கீல் ஏகாம்பரம் வீட்டில் இருந்துக்கிறார். அங்கேருந்து கிளம்பி நேராக லக்ஷ்மி மில் தேவராஜ நாயுடில் கோயம்புத்தூர் அவங்க வீட்டில் இருந்துக்கிறார். அப்போது ஒரு கார் வந்து கீழே நிற்கிது. இவர் மாடியிலேருந்து குடுன்னு இறங்கி வந்து அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறார். பார்த்தா அது புறவிப்பாளையம்னு ஒரு இடம், பொள்ளாச்சியிலேருந்து 5 மைல் தள்ளிக்குது. அங்கே ஜமீன்தாராம், புறவிப்பாளையம் ஜமீன்தார்னு பேர். அவன் காரில் ஏறி உட்காந்துக்கிறார். அந்த ஆள் வீட்டில் கொண்டு போய் இவருக்கு ஒரு மாடி இருக்கும், மொட்டை மாடி. அதில் ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவர் வச்சு இவரை பார்த்துக்கிறதுக்கு அண்ணாமலையோ அருணாச்சலமும் ஒரு ஆளை போட்டுட்டு அங்கே தான் இருந்தார் லாஸ்ட் டேஸ் வரைக்கும். நான் எழவே மாட்டார். இப்படி 2 காலை வச்சுன்னு உட்காந்துருப்பார். சாப்பிட மாட்டார். ஜனங்க ஏதாவது சாக்லேட்லாம் கொடுத்தாக்கா அப்படின்னாரு. அது அங்கே யாருன்னா நின்றுந்தாக்கா அவங்கள ஊன்னுவார். அவங்க எதிரில் போய் நிற்கணும். வேறு யாருன்னா போனால் கொடுக்க மாட்டார். அவங்க கையில் அதை துப்புவார். அதுதான் பிரசாதம். இப்படியெல்லாம் வந்து அவர் சாப்பிட்றதில்ல, ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த பிரபஞ்சத்தின் ஒரே உண்மையாக இருக்கும் பரபிரம்மம்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று 3 மேனிஃபெஸ்டேஷன்களை எடுத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்று கூறப்படுகிறது. அப்படியானால் பரபிரம்மத்தின் மற்றொரு வடிவம்தானே பிரம்மா. இந்நிலையில் சத்தியயுகத்தின் அடுத்த பிரம்மா ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுவதால் பிரம்மா என்பது இந்திர பதவியைப் போல ஒரு பதவியா? அதை போல விஷ்ணு, சிவன் இவையும் பதவிகள் தானா? ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். பாசிட்டிவ், நெகட்டிவ், எர்த் இல்லையா? ஒரு ஆணி கட்டி இந்த ஒயர் கொண்டு போய் கீழே விடுவாங்க, ஷாக்காகாத இருக்கணும்ன்ட்டு. அந்த எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற எர்த்து தான் பிரம்மா. பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அதுதான் சங்கர நாராயணா இல்லை சிவசக்தி. ஸோ இது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் 3ஆக பிரிஞ்சு செயல்படுகிற போது தான் மைக் வேலை செய்யுது, பல்பு எரியுது. அதனால் ஒன்றே தான், ஏகன் அநேகன், ஒரே விஷயந்தான். அந்த ஆக்டிவிட்டின்னு வரைச்சு 3ஆக தன்னை பகுத்து கொண்டு செயல்படுகிறது. உலகத்தில் 2வது இல்லை, ஒரே ஒரு விஷயந்தாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறார் ஔவை. குருவாய் வருவாய் என்று முருகப்பெருமானை அழைக்கிறார் அருணகிரி. குருமணி தன் தாழ் வாழ்க என்கிறார் மாணிக்கவாசகர். இந்த உலகத்தில் வந்த எத்தனையோ மகான்களில் ஔவைக்கு ஐங்கரன் மாதிரி, அருணகிரிக்கு முருகன் மாதிரி, தங்களுக்கும் இந்த அவதாரத்தில் முருகப்பெருமானே குருவாக வந்தது தங்களது முன்ஜென்ம தொடர்பினாலா? இதே போல தங்களது முந்தைய அவதாரங்களில் இறைவனே குருவாக வந்த அவதாரங்கள் ஏதாவது இருக்கின்றனவா? நாமக்கல் இருக்க அந்த போர்ஷன் எடு. முருகர் கடவுள், நம்ம இவரை குருன்னு சொல்றோம். விவேகானந்தர் யாரை சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவர் யாரை சொல்வார்? முருகர் இன்னும் 2-3 சாமி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்வார். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அவர் என்ன வேணா செய்யலாம், ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. யாரு? பிள்ளையார். இப்போ சிவசங்கர் பாபாவுக்குள்ளே இருக்கிற ஜோதி எது? பிள்ளையார். அப்போ வி நாயகன்னா தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் அர்த்தம். வி நாயகன், நாயகன்னா தலைவர், அதுக்கு மேலே யாரும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த பிள்ளையாருக்கு எப்படி அந்த பதவி கிடைச்சதுன்னா, எல்லா தேவர்களும் இன்க்ளூடிங் சிவன், சக்தி, பெருமாள், 33 கோடி தேவர்கள் எல்லாரும் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பவர் ஒன்று கொடுக்குறோம். எந்த பூஜை நாங்கள் செய்திருந்தாலையும் முதல்ல உனக்கு பூஜை செய்வோம். எங்களை பூஜை பண்ணுறதுக்கு, அதாவது எங்களை பூஜை பண்ணுறதுக்கு ஒன்றை பூஜை பண்ணோம்,
உன்னை பூஜை பண்ணுறதுக்கு வேறு யாரையும் பூஜை பண்ண தேவையில்லைன்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அப்படி தான் விநாயகர் வந்தார் உலகத்தில். ஸோ சிவசங்கர் பாபா அந்த ஜோதியையே பிடிச்சி வச்சுருக்காரு. அதனால் என்னை பற்றி சகாதேவ நாடின்னு ஒன்று குடியரசுலேருந்து அது வரும். சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய். சிவன் சக்தி பெருமாள் மூணும் சேர்ந்த முதன்மை அவதாரம்னா பிள்ளையாராக இந்த உலகத்தில் நீ வந்த. ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட, தாயாருடைய கர்ப்பத்திலே நீ அப்படி தான் வந்த அப்படின்னு வரும். ஸோ விஸ்வாமித்திர நாடின்னு ஒன்று கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாங்கன்னு அந்த ஆள் என்றைக்கோ சொல்லிட்டான். யூனியன் வேர்டில் வந்துச்சு. நிஜமாகவே மனித வெடிகுண்டில் கொன்னப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கான்னு, ஏன்னா அது வரைக்கும் யாருக்கும் மனித வெடிகுண்டு தெரியாது. அப்போது அவர் கோயம்புத்தூரில் இருந்தார். 1992 எங்கள் ஆளுங்க யாரோ அனுப்பிச்சாங்க, இந்த மண்ணடியில் இருக்கேன் நான் மலையப்பந்தரில். அப்போ என் ஜாதகத்தை அனுப்பிச்சாங்க. அவருக்கு நான் யாருன்னே தெரியாது. படி. நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ரூல் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறது தான். அது வரிசையாக சொல்லியிருந்தாங்க, எல்லா ரூலும் நான் அப்ளை பண்ணுறது தான். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உங்கள் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். அக்கல்ட் பவர்ஸ்னு அர்த்தம். மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஆற்றல், அது உங்கள்கிட்ட நிறைய மகாசக்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். சிவசங்கர் பாபாவுடைய தவ நிலை என்னன்னா, சாட்சா சிவனே பக்கத்தில் நின்று உனக்கு எதாவது வேணுமாப்பா வேணுமாப்பான்னு கேட்குற நிலையிலே நீ இருக்கேன்னு அர்த்தம். மனித உடலில் மனிதனை போல் இருக்கும் நீ புனிதன். பார்த்தா மனுஷன் மாதிரி இருப்பேன், ஆனால் யூ ஆர் டிவைன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை போகலாம், திருப்பி இந்த உடம்புக்குள்ள வந்துடலாம். அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கு. நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். எல்லாம் சேர்ந்த ஒரு பவர் நாராயணன், அவர் உங்க உடம்புல குடியிருக்காரு. ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல் பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். நீ உட்காந்துக்கிறது சபரிமலை தான் உட்காந்துருக்க. அங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு. நான் பொய்யன்னு சொல்லணும், அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கு. உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகா பூரணன். அப்பனே உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். அதெல்லாம் தான் இதெல்லாம் எந்த கடவுள் எப்படி பார்த்தேன்றதான் உங்க கேமராவில் காட்டுறேன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. இந்த பிறவியில் எதுவுமே நான் பண்ண தேவையில்லை, எந்த பூஜையும் பண்ண தேவையில்லை, தியானம் பண்ண தேவையில்லை, எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, ஒன்றும் பண்ண தேவையில்லை, இது நடக்கணும்னு நினைச்சா அது நடக்கும். உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். இந்த போர் யாருக்குமே கிடைச்சதில்லை இது வரைக்கும். ஒரு ஆள் சொன்னால் 9 கிரகமும் கட்டுப்படுற ஒரு பவர்.
நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பிள்ளிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்தில் இருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. இப்போ 92 சொல்லிட்டாங்க, எல்லாம் குருன்னு சொல்லுவாங்க. உன்ன நீ குருலாம் கிடையாது, நீ தான் கடவுள் கடவுள் கடவுள்னு. ஸோ ஒரு டைம் வந்துடுச்சு இப்போ கூடிய சீக்கிரம். அப்போது தெரிஞ்சுக்குவீங்க இந்த எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை சிவசங்கர் பாபா எத்தனையோ பிரிவுகளுடைய தவத்தினால் அடைஞ்சி இந்த பிரிவில் இந்த மாதிரி உட்காந்துருக்காருன்றதுனால காரண காரியங்களோடு தான் இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டுறது, எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கறது, இவ்வளோ கோயில் கட்டுறது, சர்ச்சு கட்டுறது, மசூதி கட்டுறது, புத்தர் கோயில்கள், ஜெயின் கோயில் எல்லாம் ஏன் நடக்குதுன்னா காரண காரியத்தோடு நடக்குது. உலகத்தில் எத்தனையோ விதமான இயற்கையினுடைய சீரழிவுகள் எல்லாம் வரப்போகுது. எல்லாம் அடைஞ்சிடும், பாதைங்கள்லாம் அடைஞ்சு போயிடும். பத்ரிகேதாருக்கெல்லாம் இனிமேலாம் யாரும் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு டைம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாம் மாறும், உலகத்தோட ஜனத்தொகை ரொம்ப கம்மியாகும். ஸோ தெர் இஸ் எ டைம், நெருங்கிடுச்சு, அந்த டைம் நெருங்கிடுச்சு. இப்போ நம்ம சொல்லக்கூடாது இல்லை, நீங்கள்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்கிட்ட வர்றீங்க. ஸோ நடக்கிற போது நீங்களே பாருங்களேன், ஆமாம் இதெல்லாம் எப்பயோ சொல்லிக்கிறார் பாபா அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பி மை ஓச். எனக்கு மற்றவனுக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரியாக்கிட்டேன், என்னை நம்புறவனுக்கு நான் நல்லவன், அவ்வளோதான். நான் ரோடுக்கெல்லாம் போய் தாடி தடி வரையா என்கிட்டன்னு கேட்குற பழக்கமே என்கிட்ட கிடையாது. நான் என்னை மார்க்கெட்டே பண்ணிக்க மாட்டேன், நான் என் வேலையை பண்ணிகிட்டு இருப்பேன். உனக்கு தலையெழுத்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இருந்தால் நீ என்கிட்ட வருவேன். அப்போது உன்னுடைய அனுபவமே பேசும், நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் ஏதாவது குறி சொல்கிறேன்னா, ஏதாவது ஜோசியம் தகுடு மோதிரம் வாத்து பரிகாரம்லாம் சொல்லணும், ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ வா என்னை பாரு, நான் உன்னை பார்க்கணும். இதெல்லாம் தான் ஆன்மீகன்றது. 3 விதம் சொல்லிட்டேன் நான். ஒன்று கண்ணில் பார்க்குறது, இன்னொன்று கையில் ஏதோ பிரசாதம் பழம் ஏதோ கொடுக்கறது. நீ வீட்டில் போய் நினைக்கணும். அப்போ நீ என்ன நினைக்கியோ அது நடக்க ஆரம்பிக்குதா, அப்போ நீ அடிக்கடி நினைப்ப. அதாவது இந்த 3வது நான் கொடுக்க முடியாது, நீ தான் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியிருக்கும். पांडुरंग विठ्ठले हरि नारायण हरि नारायण गोविंदा. पांडुरंग विठ्ठले हरि नारायण हरि नारायण गोविंदा. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.